ஒருத்தரை அம்பலப்படுத்துறீங்க, அது உடனே அம்பலப்படுத்த வேண்டியதானே. இவர் நேத்து சொல்லுவாராம், இவர் இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு வந்துட்டு அந்த ஆதாரம் இருக்கு, அதை நான் ஈவினிங் காமிக்கிறேங்கிறாங்களாம். இது ஒரு சினிமா மாரி இல்லையா உங்களுக்கு? இத பார்க்கும்போது அரசியல் மாரி இருக்கா? ஒரு நாடகம் மாரி இருக்கா? ஆதாரம்னு ஒண்ணு கிடையாதுங்க. எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளோ லட்சம் வேணாலும் பந்தயம் கட்டிக்கோங்க. கோடி கணக்குல கூட பந்தயம் கட்டுங்க. ஏன்னா அவங்கள்ட்டலாம் கோடி கணக்குல பணம் இருக்கும். நம்மட்ட அவ்வளோ கிடையாது. அப்ப இப்படி ஒரு இத அவங்க அந்த நாளிதழ்ல அது இல்ல. இந்த டேட்ல வந்ததுல அது கிடையாது. இல்ல. நான் நீங்க ஜீவா டுடேல பேசினப்ப அந்த ஆதாரத்தோட போட்டேனே. அவங்க குறிப்பிடுகிற தேதியில், ஆண்டில் வெளிவந்த அந்த விடுதலை நாளிதழ்ல அது கிடையவே கிடையாது. விடுதலை நாளிதழ்ல கிடையாது. அந்த நாளிதழ நான் வெளியிட்டேன் ஆதாரத்தோட. அவர் எந்த தேதியில சொல்றாங்களோ அந்த நாளிதழ் முழுக்க இருக்கு. 1ஆம் பக்கம், 2ஆம் பக்கம், 3ஆம் பக்கம்னு 5 பக்கம் இருக்கு. அத அப்படியே பார்க்க சொல்லுங்க. அதுல எங்க பெரியார் அப்படி சொல்லியிருக்காருன்னு. போற போக்குல இவங்கள அடிச்சு விடுறது. என்ன காரணம்? பெரியார சேச்சுரேட் பண்ணணும் அல்லது பெரியார டிஃபைம் பண்ணணும் அப்படின்னு இவங்க அரசியல் பண்றாங்களே, அதுக்கான நோக்கம் என்ன? சாதிக்கு எதிரானவர் பெரியாரு. மதத்துக்கு எதிரானவரு. இவங்களுடைய பிற்போக்குத்தனங்களுக்கு, ஆதிக்கத்துக்கு